நாம் நாடு திரும்ப வேண்டாமா? ஆம் ரம்பா, இந்த மருமகளை என் தாய் தந்தையர்கள் பார்த்து மகிழ வேண்டாமா? என்ன சிகாமணி? ஆம் நண்பா. நானும் அவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று அவளோடு தான் இருக்கிறேன். சுவாமி, முதலில் உங்கள் தேசத்திற்கே போகலாம். சிகாமணி, நீ மகாராணி மேகலாவிற்கு துணையாக இங்கேயே சிறிது காலம் இருந்து விட்டு வரலாம். இல்லை நண்பா, தங்களை நலத்தோடு கொண்டு வந்து சேர்ப்பதாக தங்கள் தாய் தந்தையர்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். அதனால் நானும் உங்களோடு தான் வருவேன். ஆமா, உங்க இஷ்டத்தை நீங்க பாட்டுல போயிட்டாக்கா நாங்க மாத்திரம் இங்க இருந்துகிட்டு என்ன செய்யறதுங்க? உங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா எங்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுத்து தீரணும். அதுக்கு வழி பண்ணலையே. நீங்கள் இருவரும் என் காந்தார தேசம் சென்று என் தந்தையிடம் இந்த முத்திர மோதிரத்தை காட்டி, வேணுமையா மன்னவா, காணாமல் போன உமது மகள் காதலன் வசம் சிக்கிவிட்டால் அவளை பார்க்க வேண்டும் என்றால் காம்போஜி நகருக்கு வாருமையா, இல்லது பாதி ராஜ்யத்தை தாருமையா என்று சொல்லி வாங்கி நாங்க 2 பேரும் பட்டத்தை சூட்டிக்கிறோம். இது பட்டம் சூட்டிக்கிறதுக்கு முன்னால ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாய மோதிரத்தை கொடுங்க. பரவாயில்லை சிகாமணி, கொடுங்க கொடுங்க. நாங்க வர்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வர்றோம். வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். ஆற்று மண்ணிலே பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளிமுலாம் பூசி வினோதம் புரியும் பால் நிலவு அமுத கிண்ணம் அருகிலே. அமுத கிண்ணமா? ஆம், என் வாழ்விலே நீ ஒரு அமுத கிண்ணம் தான். உன் வண்ண எழில் தான் எனக்கு உற்சாகமூட்டும் அமுதச்சாறு. அழகு நிலாவே, கண்ணிலாடும் ஜாலம் யாவும் கருத்தின் ரகசியம். என் கவனமேது உமது பார்வை பேசும் ஓவியம். கண்ணிலாடும் ஜாலம் யாவும் கருத்தின் ரகசியம். கண்ணிலாடும் ஜோதி பேசும் இன்ப காவியம். கண்ணிலாடும் ஜோதி பேசும் இன்ப காவியம். என் கவனமேது உமது பிரேமை காணும் ஜீவபாகியம். கண்ணிலாடும் ஜாலம் யாவும் கருத்தின் ரகசியம். சேர்ந்து நமது வாழின் இதய கீதம் பாடும் காட்சி. கண்ணிலாடும் ஜாலம் யாவும் கருத்தின் ரகசியம். என் கவனமேது உமது பார்வை பேசும் ஓவியம். இளங்குயிலே தமிழ் சுடரே இயல் இசை கலையே. இளங்குயிலே தமிழ் சுடரே இயல் இசை கலையே. கண்ணிலாடும் ஜாலம் யாவும் கருத்தின் ரகசியம். என் கவனமேது உமது பார்வை
பேசுவோவியோ கண்ணிலாடும் ஜாலம் யாவும் கருத்தின் ரகசியம். மிகவும் களைப்பாக இருக்கிறது. இங்கேயே கொஞ்ச நேரம் தங்கிவிட்டு போகலாமா? ஆமருந்தா, அதோ அந்த மண்டபத்திலேயே இளைப்பாரலாம். வாசிகாமணி, போகும் வழியிலே பாழ் மண்டபம் இடிந்து மண்ணோடு மண்ணாவான். தேவி, போகாதீர்கள். என்ன புதிதான பிடிவாரம் சிகாமணி? ஏன் தடுக்கிறாய்? வேண்டாம் இளவரசே, தலைநகர் தான் அருகிலேயே இருக்கிறதே. நம் மாளிகைக்கே சென்று நிம்மதியாக மாட மாளிகைகளிலும் அம்சதோலிகா மஞ்சங்களிலும் படுத்துறங்கி எனக்கு அலத்து போய்விட்டு சிகாமணி. இங்கேயே இளைப்பாறினால் தான் என்ன? வாரம்பா. சிகாமணி, போகும் பொழுதே தடுத்தாய். இந்த மண்டபம் இடிந்து விடும் என்று முன்கூட்டியே உனக்கு தெரியுமா? அப்படி என்றால் ஏன் இதை தெளிவாக முன்னமேயே தெரிவிக்கவில்லை? மன்னிக்க வேண்டும் இளவரசே. ரத்தம்! சுவாமி, அவர் நெற்றியிலிருந்து ரத்தம் வழிகிறது. அதை கூட கவனிக்காமல் ஏதேதோ பேசுகிறீர்கள். வாங்கம்மா வாங்க, இந்த வழிய பார்த்து வாங்க. வாங்கம்மா தங்கம்மா, தங்கம்மா வாங்கம்மா வாங்க, இந்த வழிய பார்த்து வாங்க. நீங்க நல்லா இருப்பீங்களா? அநியாயம் பண்றீங்க. ஏண்டாவா அப்படின்னு என்ன சொல்லாத, அவனை சொல்லு. யார சொல்றது? சொல்லிட்டு போ. நீ என்னென்ன கொடுமை பண்ண போறீங்களோ நான் சொல்றேன். எழுந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு காது போட்டா என்ன அழகு. இந்த இடத்துல உனக்கு நெருக்கடி, தண்ணீர் பஞ்சம், ரெண்டுமே உற்பத்தி இல்லாத இடம். சந்தோஷமா சாப்பிட்டு சௌக்கியமாயிரு. ஆனா பாம்புன்னா இருக்கு நிறைய. சரி வா, கட்டு சுத்து, கட்டு கட்டு கட்டு. ஆளை காணும். எங்க ஆளை காணும்? சுத்திக்கிட்டா வர. யார ஏமாத்துற? சுத்திட்டு வர. ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ணி குளிச்சு விட்டு பட்டாபா சூட்டிக்குவோம். எவ்வளவு சூட்டிக்க போறோம். சீக்கிரம் கவனியம்மா. முகத்தில் புன்சிரிப்புடன் உறங்குகிறார்கள். விதிப்பாம்பு நடுங்கில் வரும் என்பதை உணர்ந்திருந்தால் இப்படி உறக்கம் வருமா? தெய்வமே, இம்முறையும் விபத்திலிருந்து எப்படியாவது அவர்களை காப்பாற்று. நீதான் துணை புரிய வேண்டும்.
நீயா? இந்நேரத்தில் இங்கு எதற்காக வந்தாய்? கூறு சிகாமணி, கொந்தளிக்கின்றது என் மனம். உருவிய வாளுடன் இந்நேரத்தில் இங்கு ஏன் வந்தாய்? ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? மித்ர துரோகி, எவ்வளவு காலமடா காத்திருந்தாய் என்னை கொல்ல? இளவரசி, என்னை தப்பாக எண்ணாதீர்கள். எவ்வித கெட்ட எண்ணத்துடனும் நான் இங்கு வரவில்லை. பின்னே இங்கு வர வேண்டிய அவசியம்தான் என்ன? நடந்ததெல்லாம் நன்மைக்கு. இதற்கு மேலே என்னிடம் எதையும் கேட்காதீர்கள். வாயால் கேட்கவில்லை, இதோ வாளால் கேட்கிறேன். சற்று பாருங்கள், அவர் உங்கள் உத்தம நண்பர், உயிர் தோழர், நம் நல்வாழ்விற்காக நாளெல்லாம் பாடுபட்டவர். வீரகேசரியிடம் இருந்து என்னை சிறை மீட்க அவர் பட்ட கஷ்டங்களை மறந்து விட்டீர்கள். மறக்கவில்லை. உன்னை மீட்க அவன் எதற்காக பாடுபட்டான் என்று இப்பொழுது நன்றாக தெரிகிறது. மோகவெறிக்கு ஆளானான், திட்டம் தீட்டினான். மூர்க்கன் வீரகேசரியோடு என்னை மோதவிட்டான். முடிவு தனக்கு சாதகமானால் நீ கிடைப்பாய் என்று கனவு கண்டான். ஐயோ, அப்படியெல்லாம் அவரை சந்தேகிக்க கூடாதோ? என்னை ஏமாளி என்றா எண்ணிவிட்டாய்? இளவரசி, உணர்ச்சிக்கு ஆளாகாமல் உமது மனசாட்சியின்படியே அறிய முடிவு செய்யுங்கள். மனசாட்சி? அதை கிழித்து பார்த்து விடுகிறேன் உன்னிடம். என்னை கொன்றுவிட்டு அவரை கொல்லுங்கள். உங்களுக்கு வாழ்வெல்லாம் ஒளிகாட்டிய வாஞ்சியின் விளக்கு வஞ்சனையின் வெடிப்பாக மாறியதென்றார். அதற்கு காரணம் என் அழகுதான் என்றார். முதலில் என்னை அழித்து விடுங்கள். ஆசை நாயகனுக்கு முன்னால் சாக விரும்புகிறாள் பத்தினி தங்கம். நயவஞ்சகி, உனக்கு ஏற்ற இடம் சிறைச்சாலைதான். நண்பா, துரோகி, உன் வாயை திறக்கிறேன் விசாரணை சபையிலே. சுவாமி, அபாண்டமாக என் மீது பழி சுமத்தாதீர்கள். என் வயிற்றிலே வளர் உங்கள் ஆசை கருவின் மேல ஆணையிட்டு சொல்லுகிறேன். நான் நிரப்பராதி, நான் நிரப்பராதி சுவாமி. இளவரசி, அநியாயமாக இளவரசியாரின் மீது குற்றம் கற்பித்தீர்கள். பெண்ணிருத்த தெய்வம் சுவாமி, 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 மற்றொரு முறை அப்படி சொன்னாலும் நாவை தூண்டி. நான் நிரபராதி, என்னை நம்புங்கள் அப்பா, நான் நிரபராதி. நிரபராதி என்றால் நீதிமன்றத்திலே நீ ஏன் வாதாடவில்லை? பலர் அறிய விசாரணையின் போது பகிரங்கப்படுத்த முடியாத விஷயமாக இருந்தால் இப்போது உன் தந்தையிடம் தனிமையில் கூறலாம் அல்லவா? நடந்ததை மறைக்காமல் என்னிடம் சொல்லிவிடு சிகாமணி. அப்பா, உங்கள் தனையன் தீயவனல்ல. இளவரசரை என் உயிருக்கு மேலாக நேசித்த நானா அவருக்கு துரோகம் செய்வேன்? வஞ்சனை என்பதே உங்கள் மகனின் நெஞ்சிலே இருந்ததில்லை அப்பா. என் தாயின் மீது ஆணையாக கூறுகிறேன், நான் நிரபராதி. இதற்கு மேலே என்னை வற்புறுத்தாதீர்கள் அப்பா. சிகாமணி, அந்த மர்மத்தை கேட்டால் இந்த தள்ளாத காலத்திலே வேதனையால் வாடிப்போவார் என்று அஞ்சுகிறாயா? அது எப்படிப்பட்ட உண்மையாக இருந்தாலும் அதையும் தாங்கும் இதயத்தோடு இருக்கிறேன். சிகாமணி, நீ மட்டும் உண்மைகளை சொல்லிவிட்டால் மன்னரிடம் மன்னிப்பு கூட பெற்றுவிட முடியும். என்ன உண்மையை சொல்லிவிடப்பா. இப்படி மௌனம் சாதித்து உயிர் விடுவதுதான் உன்னுடைய முடிவா? என் உயிர் மிக மிக சாதாரணம் அப்பா. இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நான் இறந்துதானே ஆக வேண்டும். மகனே, உன்னை பற்றி நான் எவ்வளவு இன்பக் கனவுகளை எல்லாம் கண்டிருந்தேன். உங்கள் நிலையை உணர்கிறேன் அப்பா. பிள்ளை கனியமுதாய் பெற்றீர்கள், பெருங்குறை தீர்க்க வந்த பொக்கிஷமாய் போற்றி வளர்த்தீர்கள், கல்வி கேள்விகளில் வல்லவனாக்கினீர்கள். பெற்றோருக்கும் பிறந்த பொன்னாட்டிற்கும் பெருமை தேடி தருவான் மகன் என்ற ஆசை கனவுகள் பல கண்டீர்கள். இதையெல்லாம் உணராத கல்நெஞ்சன் நான் அல்லப்பா. ஆனாலும் என்ன சிகாமணி, முடிவை மாற்றிக்கொள்ளப்பா. கடைசி வரை மௌனம் தான் சாதிக்க போகிறாயா? அதை தவிர வேறு வழி எனக்கு இல்லையப்பா. என்னை மன்னித்து விடுங்க. புரியவில்லையே உன் பேச்சு. இனி எதுவும் உன் விதிப்படி நடக்கட்டும். இன்றோடு பெற்றவனின் கடமை தீர்ந்து விட்டது. வைரமணி தொட்டிலே கண்ணரங்க வேண்டிய ஒண்ணு இங்கே போட்டிருக்கிறாளே அம்மா என்று அழுகிறாயா? அழாதடா என் செல்வமே, அழாதடா. அழாதே என் மகன், அழாதே. நீயும் அழுதா உன் தாயின் அழுகையை தேற்றுவது யாருடா? கண்ணே, கொம்புக்கண்ணி, கோதுபடா மாங்கண்ணி, கொம்பு கழுதாயோ வாயெல்லாம் சிவக்கை என்று உன்னிடம் கொஞ்சி விளையாட உன் தந்தை ஓடி வருவார் என்று அழுகிறாய். அழாதே
அழாதே கண்ணி. ஏங்கி சாகும் உன் தாயின் முகத்தை காண எடுத்து வருவார் புன்னகை என்று எண்ணி பார்த்தழுகிறாய். அழாதே என் கண்ணு, அழாதே. உனக்கு கொடுத்திருந்த தவணையும் முடிந்து விட்டது. இப்பொழுதாவது உண்மையை சொல்லி உன் உயிரை காப்பாற்றிக் கொள். இந்த துரதிருஷ்டசாலியை தெய்வம் கூட காப்பாற்ற முடியாது. இதுதான் உன்னுடைய முடிவா? உன் கடைசி வார்த்தை ஏதாவது இருந்தால் சொல்லிக்கொள். என் உயிர் தோழன் வாழ வேண்டும், இன்னுயிர் காதலியோடும் குழந்தையோடும். விதியின் முடிவை எப்படி மாற்ற முடியும் மகாராஜா? குற்றவாளியால் தான் நிரபராதி என்று நிரூபிக்க முடியவில்லை. தண்டனையை நிறைவேற்றுங்கள். வந்து விட்டாயா? எங்கே நீ வராமல் இருந்து விடுவாயோ என்று எண்ணினேன். உங்களுக்கா மரண தண்டனை? கனவிலும் பிறருக்கு தீங்கு நினைக்காத உங்களுக்கா மரண தண்டனை? விஜயபுரி மகாராணி, எங்கள் காம்போஜ நாட்டில் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவதில்லை. நண்பனின் உயிருக்காக தன் உயிரையும் கொடுக்கும் உத்தம நண்பர்களை சிரச்சேதம் செய்வதுதான் உங்கள் நாட்டு நீதியோ? இளவரசே, உங்கள் நல்வாழ்விற்காகவும் ரம்பையின் நல்வாழ்விற்காகவும் நாளெல்லாம் பாடுபட்ட உத்தமர் மீது அந்தப்புற துரோக குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள். இதுதானா உங்கள் ஸ்நேக தர்மம்? இதுதானா உங்கள் ராஜநீதி? மேகலா, உனக்கு என் மீது உள்ள அபிமானத்தைக் கண்டு இருமா கூறுகிறேன். ஆனால் இளவரசரை மட்டும் ஒன்றும் சொல்லாது. சுவாமி, உங்கள் மீது சுமத்தி இருக்கும் பழியை நான் நம்ப மாட்டேன். சொல்லுங்கள் நடந்ததே. சொல்லக்கூடியதாக இருந்தால் அவன் எப்பொழுதோ சொல்லியிருப்பான். மந்திரியாரே, ஏன் இன்னும் தாமதம்? தண்டனையை நிறைவேற்றுங்கள். நடக்கட்டும். சுவாமி, உண்மையை சொல்லுங்கள். நீதியின் பொருட்டு தாங்கள் மரணமடைந்தால் கூட எனக்கு கவலை இல்லை. நீங்கள் இப்போது உண்மையை கூற மறுத்தால் தலை வெட்டுண்டு தீரா பழியுடன் தீநரகுக்கு செல்வீர்கள். அங்கே சிறை கூடத்திலே ரம்பை ஆறா பழியுடன் அணுவணுவாக செத்துக் கொண்டிருப்பான். பூமியில் புல்லும் பூண்டு உள்ளவரையில் பூலோக ரம்பையை பதிதை என்று உலகம் பழி தோற்றும். அவன் பெற்ற செல்வத்தை பாவ சுவாமி, அந்த மகா பதிரதையை மாதா என்று நினைத்துமை என்றால் காப்பது தனையின் கடமை என்பதை உணர்ந்தால் உண்மையை சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். அன்பே, என் அறிவு கண்களை திறந்து விட்டான். கேள் மேகலா, அந்த விதியின் ரகசியத்தை. இளவரசி கேளுங்கள், எல்லோரும் கேளுங்கள். பௌர்ணமி நாள் இரவு ஆற்று மணலில் புவனேந்திர ரம்பா தேவியோடு அமர்ந்திருக்கும் போதும், வரும் வழியில் மண்டபம் இடிந்து விடும் போதும், சந்திர கிரகண நாளன்று இளவரசரின் பள்ளி அறையில் அவரால் ஊனமாக்கப்பட்ட நாகாசுரன் அவரை வஞ்சம் தீர்ப்பான் என்று பாதாள லோகத்தில் மாயாமோகினி கூறினார். முதல் 2 கண்டங்களில் அவர்களை நாகத்திடமிருந்து எப்படியோ காப்பாற்றினேன். 3வது கண்டத்தில் அந்த புறத்திற்குள் பிரவேசித்தேன். சீறி வந்த நாகாசுரனை வெட்டி எறிந்தேன். அப்போது ஒரு துளி ரத்தம் ரம்பாதேவியாரின் கன்னத்தில் விழுந்திருப்பதை கண்டேன். அதனால் எங்கே அவர்களுக்கு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அதை துரைத்தேன். சிகாமணி, 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 வாழ்வெல்லாம் எனக்காகவே வாழ்ந்தார். உனக்கு நான் செய்த துரோகத்தை எல்லோரும் அறியட்டும் என்று கல்லாகி விட்டாயா? இன்னும் உயிர் வாழ்கிறானடா உன் நண்பன். சிரித்து பேசிய உன் வாய் எங்கே? நினைத்ததற்கெல்லாம் நீதி சொல்லிய உன் நெஞ்சம் எங்கே? கல் நெஞ்சம் மீது அன்பு வைத்து விட்டோம் என்று கல்லாகி விட்டாயா? ஒன்றை அழித்து ஒன்றை உண்டாக்கும் தெய்வமே, என் உயிரை எடுத்துக்கொள். என் நண்பனின் உயிரை திருப்பித்தா. இவனை போன்ற உத்தமர்கள் வாழட்டும். என்னை போன்ற நன்றி கெட்டவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டாம். ஒரு நண்பனின் உயிரை திரும்ப பெற வேண்டுமானால் உன் உயிரை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. உன் உயிரினும் மேலான உன் பச்சிளம் குழந்தையை தியாகம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் உன் நண்பன் மீண்டும் சுயரூபம் பெறுவான். இளவரசே, இளவரசே, இப்படி உரிமை பேச உங்களுக்கு வெட்கமாக இல்லை? பேசிக் கொண்டிருக்கிற நேரமில்லை. கொண்டு போகாதீர்கள்.
தலைக்கு வந்த தளிர்கொடியை அழைக்காதீர்கள். அமைச்சரே, எங்கு தடினாலும் என் தோழனை போன்ற ஒரு உத்தமனை நான் பெறவே முடியாது. என்னை தடுக்காதீர்கள். சிகாமணி, சிகாமணி, என்னை மன்னித்து விடு சிகாமணி. மாசற்ற உன் நட்பை உணராமல் மாபாதகம் செய்துவிட்டு என்னை மன்னித்து விடு சிகாமணி. நண்பா, நடந்ததை மறந்து விடுவோம். எல்லாம் இனிதாக முடிந்தது. ரம்பா, ரம்பா, என்னை மன்னிப்பாயா கண்ணே? மனதார அன்பு செல்வது பெண்ணின்மை. ஆண்டவன் நம் அனைவரையுமே மன்னித்து விட்டார். நடந்தவை எல்லாம் நன்மைக்கு. மேகலா, சிகாமணி,